கடைசியாக உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். குர்நாகல் மாவட்டத்திலே இருந்து வந்திருக்கின்ற மக்களுக்கு விசேடமான ஒரு செய்தி. உங்களுக்கு தெரியும், சத்தியத்தை சத்தியமாக உங்கள் ஊர்களிலே பிரச்சாரம் செய்யுங்கள். இந்த பெரிய 2500க்கு மேற்பட்ட இந்த பெரிய கிரவுட் சத்தியம் உயர்ந்து வளர்ந்திருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக எனக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்கினியவர்களே, இந்த ஊரிலே ஒரு சிறந்த மனிதர் வாழ்ந்தார். அவர் 4 மாதங்களுக்கு முன் மரணித்தார். அவரிடத்திலே இந்த பெரிய ஊரில் கற்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. கொள்கை உறுதிக்கு அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். அது யாருக்கு? எனக்கு நடந்திருக்கலாம் அப்பா, வேறு யாருக்கு நடந்திருக்கலாம். சையீத் முஸ்தபா என்ற ஒரு சகோதரர் சென்ற கடைசியாக அந்த சத்தியக்குரலில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தார். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யட்டும். என்ன நான் நினைச்சேன், நன்றி உணர்வுள்ள ஒரு மனுஷன் சரியில்லையா, இது ஒரு பத்திரிகை எழுதுறதுக்கு நான் எழுதுறது சரியில்லை என்று. ஆனால் அல்லாஹ் தஆலா யாரோ ஒரு மனிதர் உள்ளத்தில் போட்டு சுருக்கமாக எழுதியிருந்தார். யாரு? இந்த ஊரிலே பெரிய ஒரு ஆலிமாக இருந்து என்ன மாதிரி பலரை உருவாக்கி இந்த இடத்துல 3 பரம்பராவை அவர் உருவாக்கி இருப்பார். 90-95 வயதில் மரணித்து போல் என்னுடைய அப்பா. ஆனால் சகோதரர்களே, என்ன நடந்துச்சு? சையீத் முஸ்தபா சகோதரர் இந்த இடத்துல இருந்தால் 13-14 போட்டிருந்தார். 18,500 ரூபாய் பள்ளிவாசலுக்கு கட்டினார்கள். 18,500 ரூபாய் கெட்டுங்க அடக்கிறது கிடந்தாரோ சகோதரர்களே, மௌத்து மரணம் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் குத்தும். ஏன்? உங்களுடைய ஆசானுக்கு நீங்கள் செய்த மரியாதை, உங்களுக்கு ஆசான் உங்களுக்கு படித்து தந்த கற்றுத்தந்த ஒருவருக்கு நீங்கள் செய்த கடைசி மரியாதை என்ன? அவர் விரும்பிய மையவாடியில் அடக்க இடம் கொடுக்காமல் விட்டீர்கள். ஆனால் அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கண்ணை திறந்தார். தெரியுமா? ஒவ்வொரு கொள்கைவாதிக்கும் தைரியமா மூச்சு விடக்கூடிய ஒரு சூழலை ரப்புல் ஆலமீன் காட்டி தந்தார். என்ன? என் ஊர் மக்களுக்கு சொல்லுகின்றேன், எத்துங்கா கொட்டுவை மையவாடி சகோதரர் அப்துல் கரீம் நானா உட்பட அந்த நிர்வாக சகோதரர்கள் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். அன்று என்னிடத்தில் சொன்ன வாக்குறுதி என்ன தெரியுமா? குர்நாகல் டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்தில் ஜனாசா ஒன்று நடந்தாலும் அந்த மக்கள் பிரச்சனைப்படுவார்கள் என்றால், மையவாடி தரமாட்டார்கள் என்றால், நாம் சேவிஸ் படி வாகனம் அனுப்பி ஜனாசாக்களை கொண்டு வந்து அடக்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருகிறோம். அல்லாஹ் அக்பர். தைரியமாக மூச்சு விடுங்கள். அது பம்பண்ணையாக இருக்கட்டும், கொட்டாம்பிட்டியாக இருக்கட்டும், பண்டார குஸ்தத்தியாக இருக்கட்டும், பண்ணவையாக இருக்கட்டும், இலங்கையின் எந்த தொங்கலாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனையா உடனே நீங்கள் ஒரு கோல் தாருங்கள். எங்களுடைய சகோதரர்கள் களம் இறங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஜனாசாவை கொண்டு போனோம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மதீனாக்கு கொண்டு போற சொன்னார்கள். சகோதரர்களே, 2 மதீனா வர முடியாது. அப்படி வருமாக இருந்தால் சத்தியமா எத்துங்க கொண்டு மதீனான்னு நாங்க சொல்லுவோம். எங்கட ஊரை பொறுத்தப்பட்டது அல்லாஹ் அதற்குரிய இளைஞர் படை நமக்கு தந்திருக்கின்றான். சத்தியம் உயர்ந்து விட்டது. அது பாழுகின்றது. கடைசி மூச்சு வரை அது பாழும். சகோதரர்களே, உறவுகளே, நீங்கள் இந்த அநியாயத்தை அவர் விரும்பியபடி அந்த இடத்தில் அடக்க விடாமல் செய்தது மிகப்பெரிய அநியாயம். யாரெல்லாம் எழுத்தால் உணர்வால் பேச்சால் செயல்பட்டீர்களோ நாளை மறுமையிலே நிச்சயமாக நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த மனிதனுடைய வாக்குறுதி வசியத்து நடைபெறவில்லை. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். ஒளிவாங்கியினுடைய வெளியிலே இருந்து விளங்கிக் கொள்ளுங்கள். போலீஸ் மரியாதையோடு நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. வல்லாஹி கிடைத்தது. எப்படி? பார்லிமெண்ட் மினிஸ்டர் ரீதியாக தும்மலசூரி போலீஸுக்கு அனுமதி கொடுத்து அந்த மனிதனுடைய ஜனாசாவை போலீஸ் பாதுகாப்போடு அடக்குங்கள் என்ற அனுமதி கிடைத்தது. நானும் ஓய்ஸ்மோடி உட்பட நாங்கள் எல்லோரும் பேசி எடுத்த முடிவு என்ன தெரியுமா? இன்று அந்த ஜனாசாவை நாங்கள் அடக்கினால் இன்றைக்கு லெப்பப்போ அடக்க கிடைக்காது. ஏன்? இன்கியாரி நடந்து விசாரணை நடந்து எல்லாம் நடந்ததுக்கு பிறகு நாளைக்கு தான் அடக்க வேண்டி வரும். அந்த பிரச்சனை வேணாம். நாங்க என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வளர்த்து தந்து தானே இருக்கிறான். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் 40 பேர் ஒரு ஜனாசாவுக்கு பரிந்துரை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல 100 மக்களோடு சிறப்பான ஒரு இடத்திலே அந்த ஜனாசாவை அடக்குவதற்கு ஏற்பாடு பண்ணி தந்தார். சகோதரர்களே, தலைப்பு மாறி போகவில்லை. என்ன? குடும்ப உறவா மார்க்கமா? அன்புக்கினியவர்களே, இந்த இடத்திலே என்னுடைய அப்பாவால் வழிகட்டு போனவர்கள் யாருமே இருக்க மாட்டீர்கள். என் உள்ளம் படுகின்ற வேதனை சத்தியமாக யாருக்கும் வரக்கூடாது. என்னை மட்டுமல்ல, இந்த இடத்துல எத்தனையோ ஆலிமுலமாக்களை எத்தனை தாய்மார்களை எல்லாம் உருவாக்கியவர்
இதுக்கு போற எத்தனை குர்ஆன் மദ്രസா வந்தாலும் அவர் ஓதி கொடுத்த மாதிரி ஓத மாட்டார் அளவுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள். ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்திம காலத்தில் பால் கிதாபு பார்த்தவரே, நாங்க எனக்கு தெரியும் வீட்டுக்கு வந்து நில வைக்க போற மாலை காணா பேத்திச்சு ஒதுவெடுத்துக்கொண்டு வர சொல்லி கிதாபு பிரட்டி என்ன செய்வாரு, அப்படியே கிதாபு பிரட்டி அப்படியே சலவா தோதி போட்டு கையை வைக்க சொல்லு, விரலை வைக்க சொல்லு. அப்படியே வச்சதுக்கு பிறகு அப்படியே பிரிச்சுட்டு சொல்லுவாரு, பால் பார்க்கிறவரே உன்னுடைய விரலானது சாதி என்ற எழுத்திலே பட்டிருக்கின்றது. அப்படி பிரட்டுவாரு. என்ன இந்த பொருளை வீட்டுக்குள்ள திருடி இருப்பார். இப்படி அப்படி பார்த்தவர். வேற இன்னும் எத்தனையோ எனக்கு அவரோட பின்னுக்கு நான் போகாத ஒரு ஊடு இருக்காது கந்திரி ஓதுறதுக்கு தெரியும். என்னோட ஊர் மக்களுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு சின்ன லெப்பண்டு பேரே வச்சிருந்தாங்க. என்னது அந்த சின்ன வயசுல அப்ப கூட டபுள் அவரோட சேர்ந்து போய் பின்னுக்கு உட்கார்ந்து மறக்கல. அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும். கடைசி வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி காலத்தில் அந்திம காலத்தில் எதை கொடுத்தான் தெரியுமா? தௌஹீத் ஆழமா கொடுத்தான், குர்ஆன் சுன்னாஹ் ஆழமா கொடுத்தான். உள்வாங்கினார். பேசுகின்ற விடுகின்ற மூச்சு எடுக்கின்ற மூச்சு அனைத்தும் குர்ஆன் சுன்னாவா இருந்தது நான் அறிந்த வரை. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தியது கிடையாது, கடன் வைத்தது கிடையாது. பலரை உருவாக்கிய ஒரு மாமனிதர். ஆனால் அவருக்கு ஜனாசா மையவாடி இடம் கிடைக்கவில்லை. கொடுக்காத ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் குத்தம். சகோதரர்களே, அதை விட கேவலம் கவலை வேதனை என்ன தெரியுமா? அடா இந்த பள்ளி யஹூதி நஸாராக்களோட பள்ளியா? குர்ஆன் சுன்னாஹ் பேசப்படக்கூடிய பள்ளி. எத்தனையோ என்னுடைய உறவுகள் ஜனாசா வீடு வரைக்கும் வந்து இந்த பள்ளி உள்ளுக்கு தொலை வர முடியாதாம், தொலை வராமல் போனார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன குடும்ப உறவா மார்க்கமா? குடும்ப உறவு எங்க வந்துச்சு? ஜனாசா வீடு வரங்காட்டும் வந்து ஜனாசாவை கஃனிட்டு வரைக்கும் இருந்துட்டு இந்த பள்ளி உள்ளுக்கு வாரத்துக்கு மனமிடம் கொடுக்காமல் போன மனிதர்களும் உறவிலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, உறவு என்பது சத்தியத்துக்குட்பட்டது. உறவு குர்ஆன் சுன்னாவுக்கு வந்தது. உறவு குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான உறவல்ல. ஆழமாக பதிய வையுங்கள். நான் நீண்ட நேரத்தை எடுத்து விட்டேனோ என்று நினைக்கின்றேன். தெரியாது, உங்களுடைய பசியை நான் பொறுப்பு